2 ஆஸ்கார் விருதுகள வின் பண்ணி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம, மொத்த இந்தி சினிமாவையும் பெருமைப்படுத்தினவங்க இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து 25 வருடங்கள் முடிந்தத அடுத்து பிரஸ் பீப்பிள்க்குலாம் மீட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் நன்றிகள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாலிடிக்ஸ் என்ட்ரி பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது, ரஜினிகாந்த் அவர்களுடைய டிசிஷன அவங்க வந்து வரவேற்கிறதாவும் அண்ட் கங்கிராச்சுலேஷனும் தெரிவிச்சாங்க. இது மட்டும் இல்லாம, ரஜினி அரசியலுக்குள்ள வரும்போது, ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் ஒரு பெரிய டிபேட்டா மாறியிருக்கு. அது என்ன ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத பத்தியும் வந்து ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினிக்கு மட்டுமே தெரியும் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா என்னன்னு. ஸோ அவங்க வந்து அதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரஜினிக்கு சப்போர்ட்டிவா ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஆன்மீக அரசியல் அப்படின்றது வந்து மதம் சார்ந்ததா, இல்ல பெரியார் வழின்னு சொல்லிட்டு ஆன்மீக அரசியல்னு வேற ரஜினி அவர்கள் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிபேட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட கேலி கிண்டல் மீம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. இந்த நிலையில ரஹ்மான் அவர்கள் வந்து சரியான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ரஜினிக்கு மட்டுமே தெரியும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.